السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولهن مثل الذي عليهن بالمعروف. وقال نبينا عليه الصلاة والسلام: إذا خرجت امرأة استشرفها الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்ந்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததார். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: சயஅதி அலன் நாஸி ஸமானுன். என்னுடைய உம்மத்திற்கு ஒரு காலம் வர இருக்கிறது. அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய உள்ளங்கைக்குள்ளாலே நெருப்பு கங்குகளை வைத்திருந்தால் எப்படிப்பட்ட காலமாக இருக்குமோ, அதை எப்படி தாக்கு பிடிக்க முடியாமல் அதை கீழே தூக்கி எறிய வேண்டிய அந்த அவசர கோலத்தில் இருப்பானோ, அதுபோன்று தீனை சுமந்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுகிற சூழ்நிலை இல்லாமல் எப்பதான் அதை விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் எல்லாம் என்னுடைய உம்மத்திலே வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மார்க்கப்பட்டோடு வாழுகிற அந்த சூழல்கள், அதற்கு நிறைய இடையூறுகள் தருகிற வகையிலே பல்வேறு விதமான சோதனைகளை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். அப்படியான ஒரு சோதனை தான் சமீபத்திலே நமது இந்திய தேசத்திலே உள்ள பீகார் மாநிலத்தில் அந்த நாட்டினுடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கே உள்ள படித்த மருத்துவர்களுக்கும் மற்றும் சிலர்களுக்கு பணி நியமன ஆணைக்கான அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்துடைய, முக்கியமாக ஒரு தேசத்தினுடைய முதல்வரோ அல்லது நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் அது உலக செய்தியாக போய்விடும். நாட்டினுடைய மாநிலத்துடைய முதல்வர்கள் என்று சொன்னால் அந்த தேசத்துக்குள்ளானே, அந்த நாட்டுக்குள்ளானே அது செய்தியாக வைரலாக மாறி போய்விடும். அதிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி மருத்துவ படிப்பை நிறைவு செஞ்சுட்டு பணி நியமன ஆணையை ஏறக்குறைய ஒரு 1000 நபர்களுக்கு மேலே அவர் பணி நியமனத்திற்கான அந்த ஆணையை வழங்க இருக்கிறார். அதிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணியும் தங்களுடைய பர்தாவை அணிந்து கொண்டு, அதற்கு மேலே நோஸ் பீஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அரபியிலே அதற்கு நிகாப் என்று சொல்லப்படும், முகத்தை மறைத்துக் கொள்வதற்கு அப்படி ஒரு நோஸ் பீஸை போட்டுட்டு அந்த மருத்துவ படிப்பை படித்த அந்த மாணவி முதல்வரிடத்திலே சென்று பணி நியமனத்திற்கான ஆணையை பெறுவதற்காக அப்படி லைன்ல போய் அந்த முதல்வரிடத்திலே அதற்கான சர்டிபிகேட்டை, அதற்கான சான்றிதழை பெறுவதற்காக நின்ற பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருப்பதற்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதன்,
பொது அறிவே இல்லாத ஒரு மனிதனை முதல்வராக ஆக்கி வச்சுக்கிறார். அந்த என்ன செய்யறான், அந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய முகத்திரையை நீக்கி, நீ பணி நியமன ஆணை கொடுக்கிறதா இருந்தால் கையில கொடுக்க வேண்டியதான், அந்த பெண்ணை பார்ப்பதற்கான ரைட்ஸ் உனக்கு அல்ல. திருமறையில் குர்ஆன் அதைத்தான் சொல்கிறது. இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைகள் விஷயத்திலே தான் இன்றைக்கு நிறைய பேர் அறிவுஜீவிகள் ஏன் திறந்து போட்டிருந்தா என்ன, லேசா திறக்கிற விட முழுசாவே திறந்த வேண்டியதானே. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள், கைகளை மறைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, மொத்தமாக அவுத்து போட்டுருங்களே அப்படிங்கிற கருத்துக்கு வந்துருவோமே. உலகம் முழுசுமே பெண்கள் ஆண்களை விட கவர்ச்சியாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது உலகத்தினுடைய அறிவு சார்ந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரு வாசகம். எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்க மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்கள் மீது கடமை. வெளியிலே செல்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஹரஜத் இம்ராத்துன், ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியிலே கிளம்பி செல்வானேயானால், இஸ்தஷ்ரபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை அலங்கரித்து காட்டுகிறார். அப்படின்னு சொன்னா சாதாரணப்பட்ட ஆளு கூட அந்த பெண் நல்ல வெள்ளவெளியில் இருக்க என்பது அவசியம் அல்ல, கைகால் வெள்ளையா இருக்க வேண்டும் என்பது கூட கட்டாயம் அல்ல. கண்ண கரேர் என்று இருக்கும்படியான பெண்ணாக இருந்தாலும் சரிதான், வெளியில பருதா இல்லாமல் செல்லுகிற வேளையிலே ஷைத்தான் அந்த பெண்ணை குறித்து எல்லா ஆடவர்களுக்கு மத்தியிலையும் அலங்கரித்து காட்டுவான். அது கருப்பு வெள்ளைங்கிறதுலாம் வித்தியாசம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு உண்டான அந்த லாஜிக்கா நான் பார்க்கிற பொழுது புரிகிறது. முன்பொரு காலத்துல அரபு தேசத்துல மஜ்னூன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மஜ்னூன் அப்படின்னா பைத்தியக்காரன் என்று அவனுக்கு அர்த்தம். அவருக்கு பெயர் வேற ஒன்று. ஆனா எதனாலே மஜ்னூன் என்று பெயர் சூட்டப்பட்டது சொன்னால், அவன் வாழ்ந்த அந்த அரபு தேசத்திலே உள்ள அந்த ஊருல ஒரு பெண்ணை ரொம்ப விருப்பமாக அவன் காதலித்துக் கொண்டிருந்தான். இது நாங்கள் ஓதக்கூடிய அரபு மதரசாவிலே உள்ள எல்லா பாடத்திட்டத்திலையும் அந்த கவிதையின் இடையிலே சொல்லக்கூடிய இலக்கியம் சார்ந்த கிதாபுகளை, புத்தகங்களை அந்த ஆலயங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வேளையிலே அந்த கிதாபில் இது போன்று கவிதைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப அந்த மஜ்னூன் இருக்கிறானே, அவன் தன்னுடைய காதலியை பார்த்து அவன் பித்து குடித்து போய் அழுந்தான். லைலா அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த மஜ்னூனுடைய காதலி. அரபில லைல் என்று சொன்னால் இரவுக்கு சொல்லுகிற வார்த்தை. லைலான்னு சொன்னா கண்ணங்கரேர் என்று பொம்பளை அப்படிங்கிறது தான் லைல் அப்படிங்கிற லைலா என்று பெயர் சூட்டப்பட்டது. அவர் ஒரு பெரிய அழகியெல்லாம் இல்லை, அவர் வெள்ள வெளையர் என்ற பெண்மணியும் அல்ல, பார்த்தாவே சகிக்காது அப்படியான ஒரு பொம்பளை தான் அவர். ஆனாலும் ஏதோ ஒரு சூழலிலே இந்த மஜ்னூன் அந்த பெண்ணின் மீது பைத்தியமாக மாறி போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் அவங்க அத்தாட்ட போய் சொன்னாங்க, உங்க மகன் அந்த பெண்ணின் மீது ரொம்ப பித்து பிடித்து அடைகிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான் என்று, மஜ்னூனாக இருக்கிறானே அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம். தகப்பனா இருக்கு எந்த அளவுக்கு முத்தி போயிருந்தது சொன்னால், லைலா வாழக்கூடிய அந்த தெருக்களிலே நடந்து செல்வானே, ஆனால் இது என்னுடைய லைலா வாழுகிற அந்த தெருவுன்னு சொல்லுவான். லைலா வாழக்கூடிய வீடாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மஜ்னூன் சொல்வான், இந்த செவத்துக்குள்ளாலே தான், அந்த பக்கத்திலே தான் என்னுடைய லைலா வாழுகிறாள் என்று சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் லைலா பைத்தியமாகவே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியாக அவங்க தகப்பனார் ஒரு முடிவு செஞ்சார். நேரம் மக்காவுக்கு அழைச்சிட்டு போய் காபாவில தவாபெல்லாம் சுத்தி இந்த பைத்தியத்தை ஒழிச்சாதான் சரியா வரணும்னு சொல்லி அவங்க தகப்பனார் நேர காபாவுக்கு அழைச்சிட்டு போய் மகனை உம்ரா ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு, யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஏற்பட்ட இந்த பைத்தியத்தை சீராக்குவாயாக, சரிபடுத்துவாயாக என்று துவா செஞ்சார். கடைசியாக இப்ப நீ துவா கேள்விப்பான்னு சொல்லி அந்த மஜ்னூன் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர் மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் பேர் வச்சுட்டாங்க. அந்த மஜ்னூன் இடத்திலே தகப்பனார் சொன்னார், நீ துவா செய்ப்பா. அவன் துவா செஞ்சான், யா அல்லாஹ், நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக, லைலா விஷயத்திலே மட்டும் என்னை கொஞ்சம் நீ கண்டுக்கிறாரா அல்லாஹ் அப்படின்னா. என்ன செஞ்சாலும் திருந்துற மாதிரி இல்லை. லைலா அவ்வளவு பெரிய அழகியும் அல்ல. ஏதாவது துள்ளி குடிக்கிற மான் கூட்டத்தை பார்த்தால் அவன் சொல்லுவான், கவிதை நடையிலே பாடுவான், யா தபியா கல்காலி, துள்ளி குதிக்கக்கூடிய மான் கூட்டமே, லைலா யமின் குன்ன அம்மினல் இன்சி, லைலா உன்னுடைய இனத்தை சார்ந்தவளா அல்லது மனித இனத்தை சார்ந்தவளா என்றெல்லாம் அந்த துள்ளி குதிக்கிற மான் கூட்டத்தை பார்த்து, மானு மாதிரி அழகா இருக்கிறானே என்றெல்லாம்
கவிதை நடையில் அவன் பாடிய அந்த அந்த கவிதைகள் பிரசித்தம் பெற்றது. அரபி கிதாபுகள்ல இதெல்லாம் பல்வேறு இலக்கிய உதாரணங்களிலே இதை பதிவு செய்கிறார். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், பொதுவாக ஒரு பெண்மணி வெளியில கிளம்பி சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜத் இம்ரஅத்தும் மின் பைத்திஹி, ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டாலே இஸ்தஸ்ரஃபஹ ஷைத்தான், அவங்க அலங்காரம் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை, அலங்காரம் செய்யாமலேயே வெளியில கிளம்பி சென்றாலும் சரிதான், அந்த பெண்ணை பிற அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் அலங்காரம் விட்டு காட்டுவான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஹுமுரிஹின்ன, தங்களுடைய தலைக்கு மேலே முந்தானை சேலை போட்டு மறைத்துக் கொள்ளட்டும், முகத்தை சேர்த்து மறைக்கும் என்பதுதான் இந்த வசனத்திலே தப்சீரிகளிலே முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரை தருகிறார்கள். முகத்தையும் சேர்ந்து ஒரு பெண்மணி மறைக்கத்தான் செய்ய வேண்டும். முகத்தை நிர்பந்தம் ஏற்பட்டால் முகத்தை காட்டலாம். 2 கப்புகளை வாட்சி கற்ற இடத்திலிருந்து விரல்கள் வரைக்கும் நிர்பந்தத்தை காட்டுவதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கால்களிலே கொலுசு போடுற இடத்திலிருந்து அது கீழே காட்டலாம், வெளியில தெரியலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் நிர்பந்த நிலைமை இல்லாமல் முகத்தை காட்டுவதற்கு இந்த காலத்திலே மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசல் எல்லாம் வந்து தொழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது தீனுல் இஸ்லாம், அது ஆரம்பமான காலம் அப்படிங்கிறதுனால தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் சஹாபாக்கள் உள்ள ஆண்களுக்கும் போய் சேரணும். நபி எப்படி தொழுக வச்சாங்க, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த சஹாபி பெண்களும் பள்ளிவாசல் வர்றதுக்கு பெருமானார் அனுமதித்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஷரியத்துடைய தந்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமா தான் ஷரியத்துடைய சட்டம் உலகம் முழுக்க போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கிறதுனால பெருமானாரை நான் கண்ணால பார்த்து எப்படி தொழுக வச்சாங்க என்று அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. இன்றைக்கு நபிலாம் உள்ள காலம் அல்ல. எனவே பெண்கள் தனி சர்பரிக்கா தனியாக பெண்களுக்கு என்று தொழுகையிடம் இருக்கும் என்று சொன்னால், அப்படி அந்த மாதிரி இடங்கள்ல தொழுகைக்கு மார்க்கத்தில் தடைகள் இல்லை. ஆனாலும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் என்பது நிர்பந்தமோ கட்டாயமோ அல்ல என்று மார்க்கம் சொல்கிறது. எனவேதான் பெண்கள் பர்தாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜ்ஜுடைய காலங்களிலே எஹ்ராமுடைய அந்த நியத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆண் தலையை மறைக்க கூடாது. இது ஷரியத்துடைய சட்டம். அது உம்ராவுக்காக ஒருத்தர் எஹ்ராமுடைய நியத்து வச்சிருக்கிறார், அல்லது ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்கிறார் அப்படின்னு சொன்னா தலைக்கு தொப்பி போடக்கூடாது. குறிப்பிட்ட சில மணித்துளிகள் நேரம், லேசா போட்டு எடுத்துட்டா பிரச்சனை இல்லை, நிரந்தரமா போட்டு வச்சிருக்கிறார், சில மணி நேரங்கள் கடந்து விட்டு சொன்னால் அந்த குற்றத்தை செய்வதற்காக வேண்டி ஒரு ஆட்டருக்கு அவர் தமு கொடுத்தால் பணி கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஷரியத்துடைய சட்டம் சொல்கிறது. பெண்கள் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல எஹ்ராமில் இருந்தால், எஹ்ராம்னா அவங்க சாதாரண எந்த பர்தாவில் இருக்கிறாங்களோ அந்த பர்தாவுடைய சூழல்களிலே முகத்தை மறைக்க கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. ஹஜ்ஜுடைய காலங்களிலே அல்லது உம்ராவுடைய நாட்களிலே எல்லாம் முகத்தை மறைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொன்னாங்க. அப்படியானால் மற்ற நாட்களிலே மறைக்கலாம் என்பதுதான் அந்த ஹதீஸில் நாம் விளங்கக்கூடிய ஒரு சட்டமா இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே கூட ஆண்கள் மிகுதியாக வரக்கூடிய அந்த தவாஃபுடைய இடத்துல எல்லாம் நாங்கள் விசிறி மாதிரியான விசிறக்கூடிய அந்த கரண்ட் போயிட்டா விசிறோமே, இந்த விசிறி மாதிரியான ஒரு பொருளை, ஒரு அட்டையை வச்சு எங்களுடைய முகத்தை நாங்கள் முகத்தை துணியிலால மறைக்க கூடாது என்பதுதான் ஷரியத்து சட்டம். எனவே அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி கையிலே விசிறி மாதிரியான ஒரு பொருளை வைத்து நாங்கள் முகத்தை மறைத்துக் கொள்வோம் அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு உலக அறிவுஜீவிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாம் ஏதோ ஒரு பர்தாவுக்குள்ளாலே புர்காவுக்குள்ளாலே பெண்களை போட்டு அடைத்து வைத்திருக்கிற மாதிரியாகவும், அது ஒரு சிறைச்சாலைக்குள்ளாலே இருக்கிற மாதிரி ஒரு மதம் மாதிரியாகவும் மார்க்க மாதிரியாகவும் இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் அதாவது வேறு மாதிரியான திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்வா கிடைச்சது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிற காட்சி பார்க்கிறோம். நிதிஷ்குமார் அவரு அந்த மாவுக்கு ஒரு தாத்தா மாதிரி தானே, தாத்தா வந்த குற்றமெல்லாம் நடக்காதா? 80 வயசுக்காரன் கை பிடிச்சிருந்தான் என்று நம்ம எத்தனை செய்திகள்ல பேப்பர்கள்ல பார்க்கிறோம். அவர் தாத்தாவா இருந்துட்டு போட்டோம், முகத்திரையை நீங்கள் நீக்குவதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வரானால் அந்த அந்நிய பெண்ணை, ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய ஒரு கலாச்சாரம், அது எங்களுடைய குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட நாகரிகத்தை நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? அங்கே கூட செல்ல வேண்டியதில்லை. லண்டனை சார்ந்த அந்த எலிசபெத் ராணி,
அந்த மாதிரி இருக்கிறாங்களே, எப்பவுமே கை உறை போட்டு கொண்டே இருப்பாங்க. நீங்க நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இங்கிலாந்தினுடைய அந்த மகாராணி எலிசபெத் ராணி இருக்கிறாரே, எப்பொழுது பார்த்தாலும் கையுறை அணிந்து கொண்டு ஒரு தலையில தொப்பி போட்டு அதுக்கு மேல ஒரு கொசுவலம் மாதிரி எப்பவுமே தொங்கிக் கொண்டே இருக்கும். இதான் அந்த அந்த ராணியினுடைய கலாச்சாரம். அது கையுறை இல்லாமல் யாருக்கு கை கொடுக்கவே மாட்டாங்க. அது அவங்களுடைய மரபு. மரபை நீக்குங்கள் என்று சொல்வதற்கு உலகத்திலே எந்த ஒரு அதிகாரத்துக்கும் எந்த விதமான இடமே இல்லை என்று சொன்னால் மிகையான வார்த்தை இல்லை. இஸ்லாம் பெண்களுக்கான அனைத்து வகையான உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். பெண்களுக்கு என்னென்னலாம் கடமை இருக்கிறதோ அது மாதிரி அவர்களுக்கு நிறைய உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில் என்று அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சினிமாவிலே இந்த சினிமா துறையில கொடிகட்டு பறந்த ஒரு பெரிய நடிகை, அவர் திடீரென்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லீமாக மாறி அவர் ஒரு இஸ்லாமிய இளைஞரை திருமணம் செஞ்சு இன்னைக்கு ஷரியத்துடைய பேணுதலோடு ஐங்காலத்துறை தொழுகை வழக்கம், குர்ஆன் ஓதுதல், இப்படி ரொம்ப பேணிக்கையா வர்றாங்க. யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த பெண் சினிமாவில் நடிச்சுட்டு எங்கேயாவது வெளியில போனா எனக்கு பாதுகாப்பா இல்லை, நான் என்ன செய்வேன்னு சொன்னால், தகப்பனார் காலமாயிட்டார், இறந்துட்டார், நான் ஒரு சினிமா நடிகையாக இருக்கிறேன், பல கோடிகளை சம்பாதித்திருந்தாலும் கூட என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கைப்பற்றுறதிலே குறியாக இருந்தாங்க. ஆனால் என்னுடைய உள்ளத்திலே தீனுல் இஸ்லாத்துடைய சுடரை இந்த பர்தாவின் வழியாகத்தான் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த பெண்மணி சொல்கிறாள், நான் பர்தாவை போட்டுதான் நான் தெருக்கல்லே நடப்பேன், எந்த விதமான டிஸ்டர்பும் எனக்கு இருக்காது. பர்தா என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு என்று வேறு மதத்திலிருந்து சினிமா துறையை சார்ந்த வேறொரு கொச்சையான இடத்துல இருந்து இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒழுக்க நெறியோடு வாழுகிற ஒரு பெண்மணி சொல்கிறார், நான் பாதுகாப்பாக உணர்ந்தேன் பர்தா அணிந்திருக்கிற வேளையிலே, இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா என்ன, இது நல்லா இருக்கிறதே என்று எதற்காக இஸ்லாம் பர்தாவுடைய கலாச்சாரத்தை சொல்லியிருக்கிறது என்று நான் ஆய்வு மேற்கொண்டு பார்த்ததிலே அது சொல்லுகிற கலாச்சாரம் அனைத்துமே பெண்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை பேணுவதற்கு மட்டுமல்ல, பெண்களுடைய பாதுகாப்பு அம்சத்துக்கு தான் அது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். இது மனிதர்களினாலே இயற்றப்பட்ட மார்க்கமாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை என்று உணர்ந்த நான் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக அவர் இருக்கிறார் என்பதிலே பெருமை கொள்வோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளியிலே உள்ள பல இந்த மார்க்கத்தின் மீது சேறுகளை வீச வேண்டும் என்கிற எண்ணத்திலே உள்ள நிறைய நபர்கள் இன்றைக்கு உலகம் புறாம் இருக்கிறார். இஸ்லாம் பெண்களுக்கு என்னென்ன சலுகைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய அரபு தேசத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண் குழந்தை பிறந்தாலேயே உயிரோடு கபரை தோண்டி மண்ணுக்குள்ளாலே புதைக்கிற கலாச்சாரத்திலே தான் எபெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வச்சான். இன்றைக்கும் நீங்க அரபு நாட்டுல காபத்துல்லா மக்காவுக்கு பக்கத்திலே உலக முஸ்லிம்களுக்கு எல்லாம் சிறந்த ஒரு பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல் எதுன்னு கேட்டா காபா. மக்காவிலே உள்ள அந்த காபா தான். அந்த காபாவுக்கு அருகிலே ஷபேகா அப்படிங்கிற ஒரு இடம், காலி இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே மட்டும் ஹாஜிகள் தங்குவதற்காக வேண்டி பில்டிங்குகளை கட்டப்பட்டது சொன்னால், தங்குவதற்கான ஹோட்டல்களை கட்டப்படுமே என்று சொன்னால் அங்கே லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்க முடியும். அவ்வளவு பெரிய இடத்தை கவர்மெண்ட் அப்படியே மதில் சுவர் போட்டு அப்படி மறைச்சு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஹாஜிகள் ஜியாராங்கிற பேர்ல இந்த இடத்துல தான் பெண் குழந்தைகளை புதைத்த இடம் என்று காண்பிப்பார்கள். நமக்கெல்லாம் பரிதாபமா இருக்கிறது. அன்றைக்கு சஹாபாக்களாக இந்த தீனுல் இஸ்லாத்தில் நுழைவதற்கு முன்னாலே அவர்களிலே பலர்கள் பெண் குழந்தைகளை தங்களுடைய கைகளினாலே மண்ணை தோண்டி குழிக்குள்ளாலே புதைத்தவர்கள் தான் அவர்கள். முர்ரதில்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, நாயகமே நான் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால எனக்கு ஒரு பெண்மகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளையை நான் விட்டு வைப்பதற்கு எனக்கு மனசல்ல, எனவே ஆண் குழந்தையால சம்பாதிச்சு கொடுக்குறான், அவனுக்கு சொத்துக்களை பெருசா சேர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்ய வகுப்பதற்காக வேண்டி நிறைய பொருளாதாரத்தை சேர்க்கணும், அதுக்கு செலவினங்கள் இருக்கிறது. இப்படி எல்லாம் நினைத்த அன்றைய அரபிகள் பெண் குழந்தை பிறப்பதையே கேவலமாக நினைத்திருந்தார்கள், பிறப்புரிமையை இல்லாமல் ஆக்கியிருந்தார்கள். அதை முதலாக பிறந்து இந்த துனியாவில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் பெண்கள் என்று வாழ்வுரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே என் புள்ள அந்த குழிக்குள்ளானே குழியை தோண்டி கொண்டிருக்கிறேன், அந்த குழந்தைய நான் உள்ளே நீட்டாட்டி விட்டு மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாடியில உள்ள மண்ணை எல்லாம் என்னுடைய பிள்ளை தட்டினார்,
எனதருமை தகப்பனாரே, உங்கள் தாடி நிறைய மண்ணா ஒட்டி இருக்கிறது என்று சொல்ல சொல்ல இரக்கமில்லாமல் நான் என்னுடைய பிள்ளையை மண்ணுக்குள்ளாலே போட்டு புதைத்தேன் என்று பிற்காலத்திலே தீனுல் இஸ்லாத்தில் இணைந்த பின்னாலே எவ்வளவு பெரிய பாக்கியமானது பெண் மக்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுத வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அறியாமை காலத்திலே பெண்களை மதிக்காமல் வாழ்ந்து விட்டோமே என்று சொல்லி பிற்காலத்திலே தீனுல் இஸ்லாம் பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டியது. சமுதாயத்திலே அந்தஸ்தோடு வாழ்வதற்கு அவர்களும் தகுதியானவர்கள் என்கிற அப்படியான உயர்வையும் மேன்மையும் கண்ணியத்தை வழங்கியது என்று சொன்னால் வகையானதல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாதிபதியா இருக்கிற வேளையிலே ஒரு முறை மெம்பர்ல ஜும்மா பயான் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப பெண்கள் மகர் தொகை அதிகமா கேட்கிறீங்க, அதனால ஆண் குமர்கள் எல்லாம் தேக்கம் அடைந்திருக்கிறாங்க. மகர் என்பதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்மியான அளவில் இருக்க வேண்டும். ஒரு 1001 2001 பழைய காலத்துல இருந்தது. இன்றைக்கெல்லாம் 1 சவரன் 5 சவரன்லாம் போடுறாங்க. அது வரவேற்கத்தக்கதுதான். இந்த மகர் தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கோட்டை எல்லை வரம்பை நிர்ணயம் செய்வதற்காக வேண்டி, அப்படி இல்லைன்னு சொன்னால் வரதட்சணை வாங்கக்கூடாது. அப்படி அதிகமா வாங்கினால் பெண் குமர்கள் தேக்கமடையும். அதே போன்று பெண்கள் மகர் தொகையை அதிகமாக கேட்பார்கள், ஆனால் ஆண் குமர்கள் தேங்கி நிற்பார்கள். இது ரெண்டையுமே இஸ்லாம் வேண்டாம் என்கிறது. திருமணத்தை எளிமையாக இந்த அழகம்மன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹா மௌனத்துன், எந்த திருமணத்திலே செலவீனங்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அதான் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்து மிகுந்த திருமணம் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே மகர் என்பதும் அதிகமாக உச்சோரமாக இருக்கக்கூடாது. அதே போன்று வரதட்சணை என்கிற பேரிலே அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா என்று சொல்லி பெண் வீட்டாரிடத்திலே அவங்களை உருட்டி விடுவதற்கிறே அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல. அவங்க விரும்பி செய்வதனாலே குற்றம் அல்ல. ஆனால் டிமாண்ட் பண்ணி கேட்டு இதை நீங்க செஞ்சாக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிற வேளையிலே அது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை சம்பாதித்து தருகிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயான்ல சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் நீங்க மகர் ரொம்ப கேட்கிறீங்க, அதனால ஆண் குமர்கள் எல்லாம் திருமண வயதெல்லாம் கடந்து போய் தேக்கம் அடைந்திருக்கிறாங்க. நிறைய வீடுகள்ல ஆண் குமர்கள் தங்கிட்டாங்க, அதனால மகரை குறைங்கண்டாங்க. ஒரு வயசான கிழவி எதிர்ச்சாங்க, அல்லாஹ் மகர் தொகைக்கு உச்சவரம்பு இல்லை, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஒரு பெரிய மலையளவுக்கு கொடுத்தாலும் ஈடாகாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, அதற்கு எவ்வாறு நீங்கள் உச்சவரம்பை ஏற்படுத்தலாம் என்று அந்த வயசான அம்மா கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வாய் பத்திட்டாங்க, எனக்கு அந்த மகர் தொகையை உச்சவரம்பை ஏற்படுத்துவதற்கு இப்படி ஒரு எதிர்ப்பு வருகிறது, நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்றார். இன்றைக்கு வரையும் அந்த மகர் தொகைக்கு அரபு நாடுகள்ல உச்சவரம்பே இல்லை. அதனால நிறைய குமர்கள் ஆண் குமர்கள் தேக்கம் அடைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே எந்த அரபு தேசத்திலே பெண் மக்கள் பிறந்தால் குழி தோண்டி புதைத்தார்களோ அந்த அதே அரபு நாட்டிலே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்கள் வாழ தகுதியானவர்கள், அவர்கள் இந்த சமுதாயத்திலே அவர்கள் பிறந்தால் கண்ணியம் கிடைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பிறப்பதினாலே நேர் எதிர்மறையாக மகிழ்வும் சந்தோஷத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே உண்டாக்கி சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கவர்மெண்டே ஒரு ஆண் மகனுக்கு திருமண வயதை தாண்டி இருந்தா நான் மானியம் தர்றேன், நீ கல்யாணம் முடி என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்களுடைய தகுதியை இந்த இஸ்லாம் உயர்த்தி காட்டி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எனவே பிறப்புரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். இரண்டாவதாக கல்வி உரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், கல்வியை தேடி கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு ஆண்கள் மீதும் ஒவ்வொரு பெண்கள் மீதும் அது கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வியிலே சிகரம் தொட்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பெருமானாருடைய மனைவிமார்களிடத்திலே நிறைய மார்க்கத்துடைய சட்டத்தை கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். இன்று வரை நம்ம அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய சட்டம், தயம்மத்துடைய சட்டம், அதே மாதிரி வராசத்துடைய வாரிசுரிமை சட்டம், இவைகள் எல்லாம் இது போன்ற முக்கியமான பல சட்டங்கள் எல்லாம் பெண்களிடத்திலே இருந்துதான் கிடைத்திருக்கிறது என்கிற அளவுக்கு பெண்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நிகரான ஆண்களுக்கு நிகரான அதைவிட மேம்பாடான கல்வியெல்லாம் கற்று மிகச் சிறப்பாக திகழ்ந்தார் என்பதை திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒரு காலத்தை நம்ம தமிழகத்துல கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள்லாம் படித்து பட்டம் வாங்கி பல டிகிரிகளை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாகரிகத்துடைய உச்சாணி கொம்பலே நாம் இருந்தாலும் கூட இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய நாகரிகத்தையும் கல்வி தாகத்தையும் வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எல்லையே இல்லை. மினல் மஹதி இலல் லஹதி, ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மண்ணறைக்கு செல்லுகிற வரைக்கும்
நீங்கள் கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் பெண்கள் ஆண்கள் படித்து உச்சாணி கொம்பை தொட்டாலும் சரிதான், பெண்களும் அதற்கு நிகரான குர்ஆனுடைய போதனைகளை, ஹதீஸுடைய அந்த கல்விகளை எல்லாம் கற்றுக்கொண்டு தங்களை மிகச்சிறந்த ஆலிமாக்களாக உலகத்தினுடைய என்னென்ன கல்விகள் எல்லாம் இருக்கிறதோ, ஒரு மனிதனுக்கு எந்தெந்த கல்வியினாலே அல்லாஹ்வை பற்றி அறிய முடியுமோ, ஷரியத்தை விட்டு விலகி செல்லாமல் இருப்பதற்கு எந்த கல்விகள் எல்லாம் காரணகர்த்தாக்களாக இருக்குமோ அந்த கல்விகள் அனைத்தையும் கற்பது என்பது நம் மீது கடமை என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு காலத்துல இந்திய தேசத்திலேயே வடநாட்டுல ஒரு அறிஞர், மார்க்கத்துடைய அறிஞர் வந்தாங்க. ஈராக் தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு வந்து பல்வேறு நாடுகளை நான் சுட்டி பார்த்தேன். அப்படி ஒரு முறை இந்தியாவுக்கு நான் சென்றிருக்கிற வேளையிலே இந்தியாவினுடைய வடநாட்டு பகுதியிலே நான் சென்றேன். அங்கே ஒரு வீட்டில் ஒரு கணவர் இறந்துட்டார். அந்த கணவரை அந்த பாடியை தூக்கிட்டு போய் அந்த எரிந்த அந்த பிணத்தை கொண்டு போய் சிதைக்குள்ளாலே தள்ளி அதை எரியூட்ட போகிறார்கள். அந்த நெருப்புல தள்ளி அதுல பாடிய செத்து போன அந்த பிணத்தை அதுல எரிவூட்டுவதற்காக சென்ற வேளையில அந்த பெண்ணுடைய அந்த கணவனுடைய மனைவியை வடையெல்லாம் உடைச்சு நெத்தியில உள்ள அந்த அடையாளங்கள் எல்லாம் அழித்து விட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை தரண்டு இழுத்து கொண்டு வந்து அந்த கட்டையிலே எரியக்கூடிய அந்த கட்டையிலே தள்ளிவிட்டு அந்த பெண்ணையும் துடிக்க கொலை செய்த காட்சி பார்த்துட்டு நான் பதறி போய்விட்டேன். இப்படி இல்லாம மக்கள் இருப்பார்கள் என்று. அந்த உடன்கட்டை எழுவது என்று சொல்கிறார்களே, இந்த பழக்கம் இந்திய தேசத்தினுடைய பல்வேறு வடநாடுகளில் இருந்தது. அப்படிப்பட்ட அறியாமைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு அறியும் காலங்களிலே கல்வி தேடுகிற அந்த காலத்திலே வாழுகிற நாம் எந்த கலாச்சாரத்தையும் யாருடைய கலாச்சாரத்தையும் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அறியாமல் காலத்திலே ஒரு விஷயத்தோடு மனிதன் தவறு செஞ்சுட்டான்னு சொன்னால் அறிந்த நிலையிலே அவருடைய கலாச்சாரம் இது எனக்கு பிடிக்கல, இவருடைய கலாச்சாரம் இது எனக்கு ஒத்து வராது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட அது எதனாலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து மேற்கொள்கிறீர்கள். இதிலே உள்ள உண்மைகளையும் சத்தியத்தையும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அதே போன்று திருமணத்திற்கான உரிமையை இந்த மார்க்கம் பெண்களுக்கு தருகிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது. மோதிரம் மாட்டிக்கொண்டால் அவரிடம் தான் அவர் என்ன நம்மளை தொந்தரவு செஞ்சாலும் சரிதான், என்ன மாதிரி நமக்கு நம்மளை தாக்குதல் நடத்தினாலும் சரிதான், அந்த கணவனிடத்திலே தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றார். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த கணவன் மனைவி சந்தோஷமா மகிழ்வாக இருக்கிற காலம் எல்லாம் வாழலாம். அவர்களுக்கு மத்தியில வாழ முடியாத சூழ்நிலைகள் இருக்குமேயானால் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. ரொம்ப லேசானதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான உரிமைகளையும் சலுகைகளையும் இஸ்லாம் வழங்க சொல்கிறது. ஒரு ஆண் தனக்கு எப்படியெல்லாம் அவன் விரும்புவானோ அது மாதிரி பெண்களுக்கான விருப்பங்களும் அவர்களுக்கான உரிமைகளையும் நீங்கள் வழங்குங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அலைகின்ற பின்மாறும் ஒரு ஆணுக்கு என்னென்ன கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறோ அது போன்றுதான் அந்த பெண்களாகி அவர்களுக்கும் திருமண விஷயத்திலே உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. ஒரு பெரிய நிக்காஹுடைய அந்த சபையில அந்த மாப்பிள்ளையெல்லாம் உட்கார வச்சுட்டு தப்தர்ல போய் பெண்ணிடத்துல கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிற காட்சியை முஸ்லிம்கள் மட்டுமல்ல சகோதர சமயத்தர்கள் கூட பார்த்திருப்பாங்க. அந்த சபையில உட்கார வைத்துக் கொண்டு இதுக்கு முன்னால நீங்க பரிசம் போட்டிருக்கலாம் அல்லது பேசி முடிச்சிருக்கலாம், இந்த சபைக்கு வந்த பின்னாலே அந்த பெண்ணு எனக்கு இந்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்வதற்கு சம்மதம் தான் என்று அந்த பெண் கையெழுத்திட்டால் தான் அந்த நிக்காகை செல்லுபடியாகும். அப்படி எனக்கு பிடித்தமாக இல்லை, எனக்கு இந்த மாப்பிள்ளையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று மறுதளித்து விட்டானே ஆனால் நிக்காஹ் செல்லுபடியாகாது என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முறை ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டாங்க, யார் சொல்ல எங்க அத்தா என்னுடைய விருப்பம் இல்லாமலே திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க, இந்த திருமணத்துல எனக்கு உடன்பாடு இல்லைண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ரத்து செய்கிறேன்டாங்க. அப்படி பெண்களுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்கி இருக்கிற இந்த மார்க்கத்திலே எதற்காக வேண்டி வருதா என்பதை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய முழுமையான பாதுகாப்பு அம்சத்துக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படியான மிகச்சிறந்த பாதுகாப்பு அம்சம் நிறைந்த பெண்களுக்கு வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பாதுகாப்பை வழங்கி இருக்கிற இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் அல்லாஹ்வுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டிய என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறது இந்த மார்க்கம் என்பதை புரிந்து நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கான அந்த அறிவு கண்களை எல்லாம் திறந்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்துல்லாஹி.